ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் CPSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 7 ஃப்ராக்ஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். மெஷரிங் யூசிங் ஃபிராக்ஷனல் யூனிட்ஸ். ஒரு ஃபிராக்ஷனல் யூனிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எல்லாம் மெஷர் பண்றோங்கிறத பார்க்க போறோம். டேக் அ ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர். வி கன்சிடர் திஸ் பேப்பர் ஸ்ட்ரிப் டு பி 1 யூனிட் லாங். இப்ப நம்ம ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப், ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த பேப்பர் இது ஃபுல்லாவே நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 யூனிட்னு எடுத்துக்கிறோம். Fold the strip into 2 equal parts and then open up the strip again. Taking the strip to be 1 unit length. What are the length of the 2 new parts of the strip created by the crease? அந்த ஸ்ட்ரிப்பை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃபா இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்றோம். அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த பேப்பரை நம்ம எடுக்கும்போது நடுவுல ஒரு கிரீஸ், ஒரு லைன் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த பேப்பர்ல எத்தனை பார்ட் இருக்கும்? இங்க ஒரு பார்ட் இருக்கும், இங்க ஒரு பார்ட் இருக்கும். நம்ம ஏற்கனவே இது ஃபுல்லாவே எவ்வளவு யூனிட்ஸ் எடுத்திருக்கோம்? 1 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். அப்ப அந்த 1 யூனிட்ஸ்ல எத்தனை பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க? 1 to 2 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அப்ப இது எவ்வளவா இருக்கும்? 1ல 2 பார்ட்டா இருக்கும். அதே மாதிரி இதுவும் 1ல 2 பார்ட்டா இருக்கும். அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா 1 பார்ட்ட 2வா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதையும் 2வா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 1/2வா இருக்கும். What will you get if you fold the previously folded strip again into 2 equal parts? You will now get 4 equal parts. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு ஸ்ட்ரிப், ஒரு ஃபோல்ட் பண்ணோமா? இப்ப இந்த பேப்பரை திரும்பவும் நம்ம ஃபோல்ட் பண்றோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை கிரீஸ் கிடைக்கும்? இங்க ஒரு கிரீஸ் கிடைக்கும், இங்க ஒரு கிரீஸ் கிடைக்கும். அப்ப இது எத்தனை பார்ட்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு? 1 2 3 4 பார்ட்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஒரே ஒரு பார்ட்டோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? ஒரே ஒரு யூனிட்டை, ஒரே ஒரு பேப்பரை 4ஆ டிவைட் பண்ணிருக்கோம். அப்போ இதோட ஃபிராக்ஷன் யூனிட் 1/4ஆ இருக்கும். இப்ப 2 times 1/4 அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா இதையும் ஆட் பண்ணணும். 1/4 add 1/4. ஃபிராக்ஷன் யூனிட் ஆட் பண்ணும்போது என்ன செய்வோம்? டினாமினேட்டர் சேம் ஆயிருக்கான்னு பார்ப்போம். தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? டினாமினேட்டர் 4 மட்டும் போட்டு மேல மட்டும் ஆட் பண்ணணும். நியூமரேட்டர் ஆட் பண்ணா என்ன வரும்? 2/4 வரும். இப்ப இந்த 2/4 நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? முடியும். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ 1/2. அப்போ ரெண்டு ஸ்ட்ரிப்போட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 1/2வா இருக்கும். இப்ப இது 3 பார்ட்டோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 1/4 plus 1/4 plus 1/4. ஆட் பண்றது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிராக்ஷன் ஆட் பண்ணும்போது என்ன பார்க்கணும்? டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர் சேமா இருக்கா? சேமா தான் இருக்கு. அப்போ டினாமினேட்டர் அப்படியே போட்டுட்டு நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணணும். நியூமரேட்டர் ஆட் பண்ண என்ன வரும்? 1 plus 1 2, 2 plus 1 3, 3/4 வரும். அப்போ இந்த 3 பார்ட்டையும் சேர்த்தா இதோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 3/4ஆ இருக்கும். இப்ப இது 4 பார்ட் எடுத்துக்கிடுவோம். இந்த 4 பார்ட்டோட ஃபிராக்ஷன் யூனிட் நம்ம எப்படி பார்க்கிறது? 1/4 plus 1/4 plus 1/4 plus 1/4. டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. சோ நம்ம டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கலாம். நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1 plus 1 2, 2 plus 1 3, 3 plus 1 4. அப்போ 4 divided by 4. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1 4 is 4, 1 4 is 4. அப்போ 1 யூனிட் வந்துருச்சா? அப்போ இதோட ஃபிராக்ஷன் யூனிட் எல்லாமே இப்படிதான் இருக்கும். இது 1/4, இது ரெண்டையும் சேர்த்து 1/2, இது 3 பார்ட்டையும் சேர்த்து 3/4, இது ஃபுல்லா சேர்த்து 1 யூனிட். இதே மாதிரி கீழே அவங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபில் பண்ண போறோம். நம்ம எப்போதுமே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை யூனிட்னு எடுப்போம்? 1 யூனிட்னு எடுத்துப்போம். அந்த 1 யூனிட்டை எத்தனை பார்ட்டா அவங்க ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஒரு பாக்ஸோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 1/8ஆ இருக்கும். இப்ப இது 2 times 1/8 என்ன சொல்லுவோம்? 1/8 plus 1/8 என்ன வரும்? 2/8. இப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். 1 2 is 2, 4 2s are 8. அப்ப இதோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 1/4ஆ இருக்கும். அப்போ 2 times 1/8 அப்படிங்கும் போது இதோட ஃபிராக்ஷன் யூனிட் 1/4ஆ இருக்கும். இது 3 times 1/8 எப்படி இருக்கும்?
3 டைம்ஸ் நம்ம என்ன செய்யணும் 1/8 ஆட் பண்ணணும் 3 டைம்ஸ் 1/8 ஆட் பண்ணா என்ன வரும் 1/8 பிளஸ் 1/8 பிளஸ் 1/8 அப்ப என்ன வரும் 8 நியூமரேட்டர் ஆட் பண்ணோம்னா 3 வரும் அப்போ 3/8 வரும் அப்போ 3 டைம்ஸ் 1/8 அப்படிங்கும்போது என்ன வரும் 3/8 வரும் இப்ப இதே இது 4 டைம்ஸ் 1/8 என்ன செய்யணும் 1/8 நம்ம 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும் 1/8 பிளஸ் 1/8 பிளஸ் 1/8 பிளஸ் 1/8 அப்போ 4 டைம்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும் டினாமினேட்டர் 8 சோ 8 அப்படியே போட்டுக்கிறோம் நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணா என்ன வரும் 1 plus 1 2 2 plus 1 3 3 plus 1 4 4/8 வரும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா 1 4 is 4 2 4 are 8 அப்போ 1/2 இப்ப இதே இது 5 டைம்ஸ் 1/8 அப்படின்னா என்ன வரும் 5/8 வரும் 6 டைம்ஸ் 1/8 னா என்ன வரும் 6/8 வரும் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முடியும் 3 2s are 6 4 2s are 8 அப்போ 3/4 7 டைம்ஸ் 1/4 னா என்ன செய்யணும் 1/8 நம்ம 7 டைம் ஆட் பண்ணணும் 7 டைம் 1/8 ஆட் பண்ணனா என்ன வரும் 7/8 வரும் திரும்ப 8 டைம்ஸ் 1/8 னா 8 டிவைடட் பை 8 வரும் 18 is 8 18 is 8 அப்ப என்ன வரும் 1 யூனிட் வந்துரும் quantities can be measured using fractional units நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதை தான் நம்ம fractional quantities ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி fractional quantities எல்லாத்தையுமே நம்ம எப்படி தான் மெஷர் பண்ணுவோம் fractional units தான் மெஷர் பண்ணுவோம் Look at the another example represents a full roti whole இப்போ இது வந்து ஒரு full roti இந்த full rotiயை வந்து நம்ம எத்தனை பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போறோம் அதை வந்து எத்தனை பார்ட்டா வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ 1 டைம்ஸ் half அப்படிங்கும்போது இதோட fraction 1/2 ஆ இருக்கும் இதே 2 டைம்ஸ் half அப்படிங்கும்போது 1/2 plus 1/2 அப்ப என்ன வரும் 2/2 1 ஆயிரும் 2 டைம்ஸ் half அப்படிங்கும்போது அதோட வேல்யூ என்னவா இருக்கும் 1 யூனிட்ஸா இருக்கும் இப்போ இதே இது 3 டைம்ஸ் half அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் 3/2 ஆ இருக்கும் இதே 4 டைம்ஸ் half அப்படிங்கும்போது 2 3 4 4/2 1 2 is 2 2 2s are 4 2 rotis வந்து இருக்கும் இப்போ இதே இது 5 டைம்ஸ் half அப்படிங்கும்போது இந்த full roti இருக்கும் ஒரு half roti வந்து இருக்கும் Figure it out. Continue this table of 1/2 for 2 more steps. 1/2 table வந்து நம்ம இன்னும் 2 ஸ்டெப் வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் இது ஒரு டேபிளா இருக்கும் இதே மாதிரி அடுத்த டேபிள் என்னவா இருக்கும் 1/2 plus 1/2 plus 1/2 plus 1/2 plus 1/2 plus 1/2 6 times half வந்து இருக்கும் அப்ப நமக்கு எத்தனை full roti கிடைக்கும் 3 full roti கிடைக்கும் இப்போ இதே இது next step என்ன இருக்கும் 1/2 plus 1/2 plus 1/2 plus 1/2 plus 1/2 plus 1/2 plus 1/2 இப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 1/2 வந்து கிடைக்கும் அப்போ 3 full roti கிடைக்கும் ஒரு half roti வந்து கிடைக்கும் Can you create a similar table for 1/4 இப்ப நம்ம இந்த 1/2 டேபிள் மாதிரியே 1/4 டேபிள் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்காங்க கிரியேட் பண்ண முடியுமா yes we can create எப்படி வந்து கிரியேட் பண்றது first one வந்து என்ன இருக்கும் 1/4 1 times அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அதை 4 டிவைட் பண்ணி இது மட்டும் தான் கிடைக்கும் இப்ப இதே இது 4 2 times அப்படின்னா ஒரு ரோட்டியை வந்து இந்த 1/4 and 1/4 வந்து கிடைக்கும் இப்ப இதே இது 1/4 3 டைம்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3/4 வந்து கிடைக்கும் அப்ப இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும் ஒரு 1/4 வந்து 4 டைம்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு full roti வந்து கிடைக்கும் Make 1/3 using paper strip. Can you use this also make 1/6? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் பார்த்தோம்ல அந்த பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து நம்ம 1/3 வச்சு வந்து யூஸ் பண்ண போறோம் யூஸ் பண்ணி நம்ம 1/6 வந்து வர வைக்க முடியுமான்னு கேட்டா முடியும் இப்போ 1/3 அப்படிங்கும்போது பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து எப்படி இருக்கும் 3 பார்ட்டா வந்து இருக்கும் இது ஒரு 1/3 1/3 1/3 ஏன் 1/3 அப்படிங்கும்போது 3 பார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு யூனிட்டை எத்தனை பார்ட்டா அவங்க ஸ்பிளிட் பண்ண சொல்லியிருக்காங்க 3 பார்ட்டா அப்போ ஒரு யூனிட்டை 3 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னதான் கிடைக்கும் 1/3 தான் கிடைக்கும் இப்ப இதே பேப்பர் ஸ்ட்ரிப்பை நம்ம 1/6 வந்து ஸ்பிளிட் பண்ண முடியுமா எஸ் முடியும்
இப்ப இது எப்படி இருக்கு 1 2 3 4 5 6 6 இருக்கு. அப்போ ஒரு யூனிட்டை நம்ம எத்தனை பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் 6 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். அப்ப இதோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும் 1/6 1/6 1/6 1/6 1/6 1/6. Picture and write addition statement in above two. So மேல நம்ம பார்த்த மாதிரியே ஒரு addition statement யூஸ் பண்ணி 5 times 1/4 or 9 times 1/4 of a roti வந்து மேக் பண்ண சொல்றாங்க. இப்ப ரோட்டி அப்படிங்கும்போது நமக்கு இப்படிதான் இருக்கும். இது வந்து 4 இது வந்து என்ன இருக்கும் 1/4 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 1 2 3 4 4 டைம்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு 5 times 1/4 அப்படிங்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் இந்த பார்ட்டும் சேர்த்து கிடைக்கும். இப்ப இதே இது 9 times 1/4 of a roti அப்படின்னா இப்ப நமக்கு 2 ஃபுல் ரோட்டி வந்து கிடைக்கும். இது வந்து எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இப்ப 9 அப்படிங்கும்போது இந்த பார்ட்டும் சேர்த்து கிடைக்கும். 9 times 1/4 of a roti அப்படிங்கும்போது பிக்சர் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் ஈச் ஃபிராக்ஷன் யூனிட் வித் அ கரெக்ட் பிக்சர். கீழே வந்து ஒரு ஃபிராக்ஷன் யூனிட் வந்து கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம கீழே இருக்கிற பிக்சரோட கரெக்டா நம்ம மேட்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 1/3 ஒரு யூனிட்டை 3 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கிறத பார்க்க போறோம். எதுல எந்த பிக்சர்ல வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப இதுல எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்ப இது கிடையாது. இது எத்தனை இருக்கு இதுல எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. இதுல எத்தனை இருக்கு 1 2 3 இருக்கு. எத்தனை பார்ட்ல சேட் பண்ணிருக்காங்க ஒரு பார்ட்ல சேட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு யூனிட்டை எத்தனையா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க 3யா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 3ல ஒரே ஒரு பார்ட் மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க சேட் பண்ணிருக்காங்க. 1/5 1/5 அப்படிங்கிறது இங்க இருக்கு 1 2 3 4 5. அப்போ இதுதான் 1/5. நெக்ஸ்ட் 1/8 இங்க இருக்கு 1 2 3 4 5 6 7 8. இதுதான் 1/8. நெக்ஸ்ட் 1/6 இங்க இருக்கு. இப்ப இதை மேட்ச் பண்ணலாமா 1/3 1/5 1/8 1/6. ரீடிங் ஃபிராக்ஷன் ஒரு ஃபிராக்ஷன் வந்து நம்ம எப்படி ரீட் பண்றோம் அப்படின்னா we usually read the fraction 3/4 as 3 quarters or 3/4. இப்ப இந்த 3/4 அப்படிங்கறத நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா 3 quarters சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா 3/4 சொல்லணும். But reading it 3 times 1/4 help us to understand the size of the fraction because it clearly shows what fraction unit is 1/4 and how many such fractional units 3 are there. இப்ப நம்ம இதை எப்படியும் ரீட் பண்ணலாம் அப்படின்னா 3 times 1/4 நம்மளால ரீட் பண்ண முடியும். இப்ப 3 quarters அப்படின்னு ரீட் பண்றதை விட 3 times 1/4 அப்படின்னா நம்மளால ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். Recall what we call the டாப் நம்பர் அண்ட் த பாட்டம் நம்பர் ஆஃப் ஃபிராக்ஷன். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேல இருக்கிற நம்பரை நம்ம எப்படி சொல்லுவோம் கீழே இருக்க நம்பரை எப்படி சொல்லுவோம். மேல இருக்க நம்பரை நம்ம நியூமரேட்டர்னு சொல்லுவோம். கீழே இருக்க நம்பரை நம்ம டினாமினேட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மார்க்கிங் ஃபிராக்ஷன் லென்த் ஆன நம்பர் லைன். இப்போ ஒரு ஃபிராக்ஷன் லென்த் வந்து நம்ம நம்பர் லைன்ல வந்து எப்படி மார்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். we have marked length equal to 1 2 3 etc units on the number line. Now let us try to mark length equal to fraction on the number line. What is the length of the blue line? What is the fraction that gives the length of the blue line in the box? இப்ப கீழே வந்து ஒரு லைன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த லைன்ல வந்து ப்ளூ கலர்ல மட்டும் ஒரு லைன் வந்து இருக்கு. இந்த ப்ளூ கலர் லைனோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. இப்ப இதோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும். இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் அவங்க என்ன யூனிட்னு எடுத்திருக்காங்க 1 யூனிட்னு எடுத்திருக்காங்க. இந்த 1 யூனிட் அவங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க ஹாஃபா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 1 யூனிட் அவங்க எத்தனை பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க 1 2 2 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும் 1 யூனிட் 2 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட ஃபிராக்ஷன் யூனிட் 1/2 இருக்கும். The distance between 0 and 1 is 1 unit long. It is divided into 2 equal parts. So the length of each part is 1/2 unit. This blue line is 1/2 unit long. அப்ப இந்த blue line வந்து நம்ம 1/2 unit long வந்து இருக்குன்னு சொல்லுவோம். Now can you find the length of the various blue lines shown below? Fill in the box as well. இப்ப இதே மாதிரி கீழே நிறைய பிக்சர் கொடுத்திருக்காங்க. அந்த பிக்சரோட ப்ளூ லைனும் கொடுத்திருக்காங்க. இதோட fraction unit என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. Here the fractional unit is dividing the length of 1 unit into 3 equal parts. Fraction that
gives the length of the blue line in the box or in your notebook. இப்ப கீழே வந்து ஒரு பார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 0ல இருந்து 1 வரைக்கும் 1 யூனிட்னு வச்சுக்கிடுவோம். இப்ப இந்த 1 யூனிட்டை அவங்க எத்தனை பார்ட்டா ஸ்பிட் பண்ணிருக்காங்க? 1 2 3 பார்ட்டா வந்து ஸ்பிட் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட பிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? இது வந்து 1/3, இது வந்து 1/3. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பிராக்ஷன் யூனிட் வந்து கிடைச்சிருமா? அப்ப இந்த பிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 1 மீட்டர் வந்து சேமா தான் இருக்கு. அப்ப நம்ம டினாமினேட்டர் அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணலாமா? 1 + 1 2. அப்போ இது வரைக்கும் இந்த ப்ளூ லைனோட லென்த் பிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 2/3 இருக்கும். Next, here a unit is divided into 5 equal parts. Write the fraction that gives the length of the blue line is respective boxes or in your notebook. இல்ல வந்து ஒரு லைன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த லைன் வந்து 1 யூனிட் அவங்க 5 equal பார்ட்டா வந்து ஸ்பிட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு ப்ளூ லைனோட fraction யூனிட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பார்ட்டா அவங்க ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க? 1 2 3 4 5 பார்ட்டா அவங்க ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் அவங்களே பிராக்ஷன் யூனிட் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு இருக்கு? 1/5 இருக்கு. அப்பல இருந்து இது வரைக்கும் 1/5. அப்ப நமக்கு எந்த யூனிட் தான் வேணும்? இந்த யூனிட் தான் வேணும். அப்ப இந்த 1/5 இந்த 1/5 ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணா என்ன வரும்? டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. சோ டினாமினேட்டர் அப்படி போட்டுட்டு பிராக்ஷன் நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்றோம். 1 + 1 2. அப்ப இந்த பிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 2/5 இருக்கும். இப்ப நமக்கு எந்த பிராக்ஷன் யூனிட் தேவை? இந்த பிராக்ஷன் யூனிட் தான் தேவை. இது வரைக்கும் எத்தனை பார்ட் இருக்கு? 1 2 3 4 பார்ட் இருக்கு. அப்ப நம்ம 1/5 எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணணும்? 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ 1/5 நம்ம 4 டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? டினாமினேட்டர் இங்க சேமா தான் இருக்கு. அப்போ நம்ம டைரக்டா டினாமினேட்டர் போட்டுட்டு மேல நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1 + 1 2 2 + 1 3 3 + 1 4. அப்போ 4/5 வரும். அப்ப இந்த ப்ளூ லைனோட பிராக்ஷன் யூனிட் 2/5 இருக்கும். இந்த ப்ளூ லைனோட பிராக்ஷன் யூனிட் 4/5 இருக்கும். Now a unit is divided into 8 equal parts. Write the appropriate fraction in your notebook. இப்ப வந்து ஒரு யூனிட்டை வந்து 8 equal parts டிவைட் பண்றாங்க அப்படின்னா இதோட பிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு யூனிட் வச்சுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எத்தனை பார்ட்டா டிவைட் பண்றோம்? 8 பார்ட்டா டிவைட் பண்றோம். அப்ப இதோட பிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 1/8 இருக்கும். இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 1 2 3 4 1/8 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 4/8 வரும். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியும். 1 4 is 4 2 4 8. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் பிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்? 1/2 இருக்கும். Figure it out. On a number line, draw the line of length 1/10, 3/10 and 4/5. இப்ப நம்ம வந்து ஒரு நம்பர் லைன் வந்து டிரா பண்ண போறோம். அந்த நம்பர் லைன்ல வந்து என்னென்ன மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா 1/10, 3/10, 4/5 வந்து மென்ஷன் பண்ண போறோம். அப்ப நம்ம ஒரு நம்பர் லைன் இருக்கு அப்படின்னா இதை நம்ம எத்தனை பார்ட்டா ஸ்பிளிட் பண்ண போறோம்? 10 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ண போறோம். ஒரு யூனிட்டை எத்தனை பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம்? 10 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். நமக்கு எத்தனை பார்ட் தான் தேவை? ஒரே ஒரு பார்ட் தான் தேவை. அப்போ 1/10 அப்படிங்கிறது எங்க இருக்கும்? இங்கதான் இருக்கும். அடுத்து என்ன இருக்கு? 3/10. 3/10 அப்படிங்கும்போது நம்ம எத்தனை 1/10 ஆட் பண்ணணும்? 3 1/10 ஆட் பண்ணணும். அப்போ 1 2 3. அப்போ 3/10 அப்படிங்கிறது எங்க இருக்கும்? இங்க இருக்கும். நெக்ஸ்ட் 4/5 கேட்டிருக்காங்க. 4/5 அப்படிங்கும் போது நமக்கு எங்க இருக்கும்? இப்ப இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப சப்போஸ் சிம்பிளிஃபை பண்ணல அப்படின்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 5 வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி 4ஐயும் 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 4 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 4 2s 8. 5 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 2s 10. அப்போ 8/10 இருக்கும். இப்ப நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி பாக்குறத விட இதை எதோட மல்டிபிள் பண்ணா இதோட பிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூனிட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால கரெக்டா எழுத முடியும். இப்போ 8/10 அப்படிங்கும்போது எதுல இருக்கும்? 2 3 4 5 6 7 8. அப்ப 8/10 அப்படிங்கிறது இங்க இருக்கும். இப்ப இந்த 8/10 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 4 2s 8 5 2s 10 4/5. அப்போ 4/5 அப்படிங்கிறது இந்த லைன்ல இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் 5 more fraction of your choice and mark them on the number line. இப்ப இதே மாதிரி இன்னும் நம்ம 5 fraction வந்து எடுத்துட்டு நம்மளே அந்த நம்பர் லைன்ல வந்து மார்க் பண்ண போறோம். இப்ப இதுதான் ஒரு நம்பர் லைன். அப்படி இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம 1 யூனிட் வச்சுக்கிறோம் அப்படின்னா இப்ப இதுல வந்து 1/2 அப்படிங்கிறது எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இப்ப இது 1/5
4 அப்படிங்கிறது இங்க இருக்கும், 3/4 அப்படிங்கிறது இங்க இருக்கும். இப்ப இதையே நம்ம ஹாஃபா வந்து ஸ்பிளிட் பண்றோம் அப்படின்னா இதோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும், 8 இருக்கும். அப்ப இதோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும், 1/8 இருக்கும். இதோட ஃபிராக்ஷன் யூனிட் 3/8 இருக்கும். இதோட ஃபிராக்ஷன் யூனிட் 4/5/8 இருக்கும். இப்ப நம்ம 8 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 4 ஸ்பிளிட் பண்ணிருந்தோம், இப்ப 8 ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்போ இதோட வேல்யூ வந்து 1/4 தான் இருக்குமான்னு கேட்டா ஆமா 1/4 தான் இருக்கும். எப்படி, இப்ப இதோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் 1/8, இதுல இருந்து இது வரைக்கும் 2/8 வச்சுக்கலாமா. அப்ப 2/8 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், 1:4 2 8. அப்போ 1/4 இஸ் கரெக்ட். Next, how many fractions lie between 0 and 1? Think, discuss with your classmate and write your answer. இப்போ 0ல இருந்து 1 வரைக்கும் எவ்வளவு fraction வந்து இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதை நம்மளால சொல்லவே முடியாது. 0ல இருந்து 1 வரைக்கும் infinitive fractions வந்து இருக்கும். What is the length of the blue line and black line shown below? The distance between 0 and 1 is 1 unit long. It is divided into 2 equal parts. The length of each part is 1/2. Blue line is 1/2 units long. Write the fraction that gives the length of the black line in the line box. இப்ப கீழ வந்து ஒரு லைன், ஒரு பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ல வந்து ஒன்னு வந்து ப்ளூ லைன்ல இருக்கு, இன்னொன்னு வந்து பிளாக் லைன்ல இருக்கு. இப்ப 0ல இருந்து 1 வரைக்கும் நம்ம 1 யூனிட் லாங்னு வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 டிவைட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், 1/2 இருக்கும். அப்போ ப்ளூ லைனோட யூனிட் என்னவா இருக்கும், 1/2 இருக்கும். இதே இது பிளாக் லைனோட ஃபிராக்ஷன் யூனிட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 1/2 இருக்கு. இப்ப இது 1/2 பிளஸ் 1/2 என்ன வரும், 2/2. அப்போ இது வந்து 1 யூனிட் ஆயிருமா. இப்ப நமக்கு இதுல இருந்து திரும்ப என்ன செய்யணும், 1/2 நம்ம ஆட் பண்ணணும். அப்ப இதோட fraction யூனிட் என்னவா இருக்கும், 1 plus 1/2 யூனிட்டா இருக்கும். Write the fraction that gives the length of the black line in the respective boxes. இப்ப கீழ வந்து fraction அவங்களே கொடுத்திருக்காங்க. இப்ப இத வந்து அடுத்து என்ன fraction வரும் அப்படிங்கறத நம்மளே மார்க் பண்ண போறோம். இப்ப இதோட fraction யூனிட் என்னவா இருக்கும், இது 1/5, 2/5, 3/5, 4/5, 5/5. 5/5 அப்படிங்கும்போது 1/5 is 5, 1/5 is 5, 1 யூனிட் வந்து வந்துரும். அப்போ இது வந்து நமக்கு என்னவா இருக்கும், 1 plus 1/5 இருக்கும். இதோட fraction யூனிட் 1 plus 2/5 இருக்கும். இதோட fraction யூனிட் 1 plus 3/5 இருக்கும். இதோட fraction யூனிட் 1 plus 4/5 இருக்கும். இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. இந்த 2 எப்படி வந்தது, plus 5/5 இருக்கும். 1 plus 5/5 அப்படிங்கும்போது நம்ம 5/5 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், 1/5 is 5, 1/5 is 5. அப்போ 1 வரும். அப்போ 1 plus 1 என்ன வரும், 2 வரும்.